ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் தினமும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன மன்னிப்பு மாத்திரம் கேட்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ வராது, ஆனால் உங்களுக்கு ஆடியோ வரும். நீங்கள் அதை அழகாக கேட்டுக்கொண்டே வரலாம். நம்ம இன்றைக்கி தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் தியானத்திற்குள் போவதற்கு முன்பதாக நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன். ஆவியானவர் துணையோடு சொல்லுகிறேன். இந்த மாதம் உங்களுடைய மாதம். நீங்கள் தீர்மானிக்கிற காரியம், நீங்கள் விரும்புகிற காரியம், நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் இந்த மாதம் தேவன் கைகூடி வர பண்ணுகின்ற ஒரு மாதம். இதிலெல்லாம் அதிசயம் நடக்க சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் அதிசயமே நடந்ததில்லை. நான் விரும்பி கேட்ட ஒரு காரியம் கூட எனக்கு தேவன் செஞ்சதே இல்லை. அப்படி என்று நீங்கள் யோசித்து இருக்கலாம். எதற்காக தேவன் இன்று வரை அழகாக நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால், இந்த மாதம் அனைத்தையும் சேர்த்து உங்களிடத்தில் தருவதற்காக நிறுத்தி வைத்திருந்தார். நீங்கள் எதற்காக ஜெபித்து கண்ணீர் வடித்ததிலெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்? அவரை நான் எவ்வளோ துதிப்பேன், இந்த காரியத்தில் அதிசயம் அற்புதம் நடந்தால் அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்று நீங்கள் எந்தெந்த காரியத்தில் அதிகமாக ஆசை கொண்டு அவர் செய்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தீங்களோ, அதை பெறுகின்ற மாதம் இந்த மாதம். இன்னும் ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லுகிறேன். இது உண்மையான வார்த்தை, இது நிஜமான வார்த்தை. இது என்கரேஜ் பண்ணுவதற்காகவோ இல்லை உங்களை அப்படியே மோட்டிவ் பண்ணுவதற்காகவோ அல்ல. என்ன வார்த்தை என்றால், மொர்தெகாயின் தேவனாக இந்த மாதம் அந்த தேவன் உங்களுக்கு இருப்பார். மொர்தெகாய்க்கு யார் தேவனாக இருந்தது? அதே மொர்தெகாயின் தேவன் உங்கள் தேவன். நீங்கள் எந்தெந்த காரியம் தடையாக இருக்கிறது என்று யோசித்தீங்களோ, எதெல்லாம் எனக்கு கைக்கூடி வராதுன்னு யோசிச்சிங்களோ, இதிலெல்லாம் அற்புதம் நடக்காதுன்னு யோசித்தேன் பார்த்தீங்களா? அது எல்லாத்துலேயும் அவர் இந்த மாதம் கைக்கூடி வர பண்ணுகின்ற ஒரு மாதம். ஆமென். நான் ஒரு காரியம் ஒன்று வசனத்தை தியானம் செய்யும் பொழுது எனக்கு வந்த ஒரு காரியம், முக்கியமாக இந்த அதிகாரத்தை தான் தேவன் காண்பித்து இன்றைக்கி வாசிக்க சொன்னார். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறோம். இந்த வசனம், இந்த அதிகாரம் வாசித்து முடித்த பிறகு தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற நன்மைகளை பெறுகின்ற ஒரு அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம். அநேகருக்கு இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் நல்லா தெரியும். இது என்ன அதிகாரம்னு தெரியும், இது எதற்காகணும் தெரியும். தங்களுடைய இக்கட்டு நாளில் அவங்களுக்கு வருகின்ற போராட்டத்தை இந்த அதிகாரத்தை தொடர்ச்சியாக வாசித்து 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 அந்த தடைகளை ஜெயிக்கின்ற ஒரு அதிகாரம். இது தாவீது பாடுகின்ற ஒரு அதிகாரம். இந்த சங்கீதம் பார்த்தீங்க அப்படின்னா அநேகருக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்ற ஒரு சங்கீதம். அவர் எப்படிலாம் தேவனை வர்ணித்து என்ன விதமான வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு பாடியிருக்கிறார் யோசித்து பாருங்க. இந்த மாதம் நாம் நேற்று ஆரம்பித்தோம், இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசித்து ஆரம்பிப்போம். ஜெயத்தை உறுதி செய்து நாம் ஆரம்பிப்போம், வெற்றியை உறுதி செய்து ஆரம்பிப்போம். இது நம்முடைய மாதம். மொர்தெகாயின் தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அக்கினியை கடக்கும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருப்பார். சிங்கக்கெபியில் போடப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த சேதமும் அணுகாது. ஏன் நீங்க கேட்கலாம், மொர்தெகாயின் தேவனாக நம்முடைய தேவன் நம்மோடு இந்த மாதம் இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் மட்டும்தானே கேட்கலாம். எல்லா மாதமும் அவர் நம்மோடு இருக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் வசனம் 1. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வசனம் 1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக.
அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமாவே கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எது வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களே கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர். மௌனமா இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஹா இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லச்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லி கொண்டிருக்கும். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். தாவீது மனிதர்களால் போராட்டத்தை சந்திக்கும் பொழுது தேவன்கிட்ட வைக்கிற விண்ணப்பம், அப்பா என்னை கொஞ்சம் பாருங்க, சத்துருக்கள் அதிகமாக பெருகிறாங்க. நான் நேசித்தேன் அவங்கள, ஆனால் அவங்க எனக்கு தீமை பண்ணிட்டாங்க. நான் அவங்க பசியாக இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுத்தேன், ஆனால் எனக்கு எதிர்ப்பாக இப்படி காரியங்களை செஞ்சிட்டாங்க. எனக்கு யாருமே இல்லையே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாவீது பலசாலி. இந்த தாவீது தான் கோலியாத்தை வீழ்த்தினார். ஆனால் இன்றைக்கி இந்த தாவீது அநேக போராட்டங்கள் வரும் பொழுது யாரை நோக்கி பார்க்குறாரு தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கோலியாத்தை வீழ்த்தினது தாவீது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே தாவீது அதிகமான அழுத்தங்கள் வரும் பொழுது, அதிகமான போராட்டங்கள் வரும் பொழுது, அதிகமான சத்துருக்களுடைய கிரியைகள் நடக்கும் பொழுது, அதிகமான மனிதர்கள் எழும்பி வரும் பொழுது பெருமை பாராட்டல. நான் கோலியாத்தே வீழ்த்தினவன், நான் ஏன் கர்த்தர்கிட்ட போகணுன்னு பெருமை பாராட்டல. அப்பா கிட்டே போகிறார். அப்பா எனக்கு பலனை கொடுங்கப்பா. அப்பா நான் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் வந்தேன், உங்களை ஒருத்தர் நிந்தித்தான், கோவப்பட்டேன், நான் கற்கூழாங்கற்களை எடுத்து அவனை அடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எனக்கு எவ்வளோ போராட்டங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள், இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்கள் ஊழிய பாதையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் சபையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு காரியம் நடந்துட்டுருக்கலாம். அந்த காரியம் கிட்டத்தட்ட 10, 15, 20, 30, 8 வருஷம், 2 வருஷம்
பல வருஷம் நடந்து கொண்டு இருக்கலாம். இதில் என்னைக்காச்சுன்னா இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா, இப்படி தான் போகுமான்னு யோசிக்கலாம். நீங்கள் எங்கே போய் அமர்றீங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்றத பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஒவ்வொரு நாளும் மனுஷங்கிட்ட போதா அல்லது தாவீதை போல கர்த்தர்கிட்ட போதான்னு பாருங்க. தாவீது பாருங்க, மனுஷங்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்ட்டு பேசவே இல்லை. தாவீது ஒவ்வொரு நாளும் தன் கண்களை, தன்னுடைய இரு கரங்களை எதற்கு நேராக ஏறெடுக்கிறார்? பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார். ஏன் ஏறெடுக்கிறார்? அங்க ஏறெடுத்தா தான் பதில் வரும். அங்க விண்ணப்பத்தை சொன்னாதான் பதில் வரும். மனுஷங்கிட்ட போயிட்டு சண்டை போடல. இவர் தான் கோலியாத்தை அடிச்சாரு. இவர் நினைச்சா எத்தனை கோலியாத்தனா வீழ்த்தலாம். அவ்வளவு பலம் உள்ளவர், சிங்கத்தை கிழிச்சு போட்டவர், கரடியை கிழிச்சு போட்டவர், அவ்வளவு பெரிய பலசாலி. கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்து கோலியாத்தே கொன்றவர், அவ்வளோ பவர்ஃபுல்லானவர். ஆனா பாத்தீங்களா எப்படி பேசுறாரு? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக வழக்காடுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க. இந்த தாவீது தான் தேவனை நிந்திக்கிறியா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறியா அப்படின்னு கோலியாத்தை சங்காரம் செய்தவர் இந்த தாவீது தான். மொத்த பேரையும் சங்காரம் செய்தது இந்த தாவீது தான். ஏலா பள்ளத்தாக்கில் எல்லா பெலிஸ்தரை ஓட வச்சது இந்த தாவீது தான். ஆனா இந்த தாவீது அநேக மனிதர்கள் எழும்பி, அநேக சத்துருக்கள் எழும்பி அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது இந்த தாவீது தன்னுடைய இரு கரங்களையும், தன்னுடைய இரு கண்களையும், தன்னுடைய உள்ளத்தையும் எங்கே ஏறெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனை. இந்த மாதம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். ஒருவேளை மோசமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அழுத்தத்துக்கு மேல அழுத்தங்கள், மனிதர்கள் உங்களை பட்சிக்கிற ஓனாய் போல உங்களை கடிக்கலாம், உங்க ஜீவனை விழுங்க பார்க்கலாம், உங்களை குழியில தள்ள பார்க்கலாம், உங்களை சாகடிக்க பார்க்கலாம், உங்களை உயிரோட விழுங்க பார்க்கலாம். நான் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். யெகோவா கர்த்தர் இருக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. உங்களுடைய கரங்கள் எப்பொழுதும் அவர் பாதத்தை பிடித்து கொண்டிருங்க, அவர் காலை பிடித்து கொண்டிருங்க, அவரை விட்டுறாதீங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அவரே பிடித்து கொண்டிருங்க. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்ற முடியும். சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். அவரால் இந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிக சமீபமாக இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்து இருக்கிறார். நீங்க நான் பாக்கியவான்கள், நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏன் நீங்க கேட்கலாம்? நாம பேசுனா கர்த்தர் கேட்பாரு, பதில் கொடுப்பாரு. அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, கோபத்தை காமிச்சிடாதீங்க, நீடிய பொறுமையா இருங்க. உங்க பொறுமையினால் உங்களை ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்வார். அழுத்தங்கள் வந்திருக்கா? மனிதர்கள் அதிகமா எழும்பி இருக்கிறாங்களா? போராட்டம் எழும்பியிருக்கா? குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையா? ஊழிய பாதையில சொல்ல முடியாத வேதனைகளா? அவர்கிட்ட சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை ஏன் வாசித்தோம்? தாவீது எவ்வளவு அழகா விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, மனுஷங்களை பாருங்க, எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நாங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு பேசுறாங்க, நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு மனுஷங்கிட்ட போயிட்டு முறையிடாம, மற்றவங்க கிட்ட போயிட்டு முறையிடாம, பிரபுகள் கிட்ட போல, ராஜாக்கள் கிட்ட போல, அரசாளுகிற ஆட்சியாளர்கிட்ட போல தன்னுடைய தாவீது தன்னுடைய தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் முறையிடுகிறார். அதே போல நீங்க வேத வசனத்துல வாசிச்சீங்கன்னா தாவீது ஒரு யுத்தத்துல கூட தோக்கல, எல்லாத்திலையும் ஜெயித்தார். ஏன்? சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அந்த தாவீதின் தேவன், அந்த மொர்தெகாயின் தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு அடுத்து என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதம் ஒன்றுக்கு பின்னாக அற்புதம் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நீங்க பெற்று முடிக்கிறதுக்குள்ள அடுத்த அற்புதம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இவ்வளோ நாள் என்னுடைய செயலுக்காக காத்து கொண்டு அமைதியா இருந்த நான் தருகின்ற வெகுமதி, நான் தருகின்ற பரிசு, இந்த மாதம் உங்களுடைய மாதம். நீங்கள் சுதந்திரிப்பீங்க காணான. எதிர்த்து வந்த எல்லா ஆமான் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பாரு. கவலைப்படாதீங்க. போராட்டம் இருக்கா? நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை ட்ரெயின் பண்றார், யுத்தத்திற்கு நம்மளை பழக்கி வைக்கிறார். நமக்கான காரியம் நிறைய இருக்கு. இதை விட பயங்கரமான சவாலை சந்திக்கணும். இதிலே சோர்ந்து போய் முடங்கி படுத்துட்டோம் கேரி தாற்றுங்கரெல்லாம் எப்படி? காலாட்களோடு நம்மளால் நடக்க முடியலனா குதிரையோடு எப்படி ஓடுவோம்? சமாதானமா இருக்கிற தேசத்துல நம்மளால இருக்க முடியலனா யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது எப்படி இருப்போம்?
இந்த 10 பேர் 50 பேர் 100 பேரை சமாளிக்க முடியலன்னா திரள் கூட்டம் எழும்பி வருமே. கடைசி காலத்தில் கர்த்தர் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நம்ம பகைக்கப்படுவோம். எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க. அது எப்படி முடியும்? நாம் போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு. முடங்கி படுத்துடாதீங்க. இந்த மாதம் அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அவர் செய்கின்ற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜீவ தண்ணீர் அவங்க கூட இருப்பார். வற்றாத நீரூற்று அவங்க கூட இருப்பார். யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் காரியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க 2 கையை வச்சு அவர் பாதத்தை பிடித்துக்கோங்க. அவர் பாதத்தின் கீழே படுத்துக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.